2025ஆம் ஆண்டில் எந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு செல்லலாம்? பொதுவாக ஒவ்வொரு புத்தாண்டு தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்களில் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெறும். 2025ஆம் ஆண்டு பிறந்த 5 மாதங்கள் கடந்து 6வது மாதமான ஜூன் மாதம் வந்துவிட்டது. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி என அனைத்து பெயர்ச்சிகளும் நடந்து முடிந்து விட்டது. 2025ஆம் ஆண்டில் உங்கள் ராசிப்படி எந்த கோவிலுக்கு சென்றால் எவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் என்று பார்க்கலாம். அந்த வகையில் மேஷராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவிலாக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் சொல்லப்படுகிறது. ரிஷபராசி சுவாமிமலை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலும், மிதுன ராசிக்காரர்களுக்காக சிதம்பரம் நடராஜர் கோவிலும், கடகராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலும் செல்ல வேண்டிய கோவில்களாக சொல்லப்படுகிறது. அதேபோல சிம்மராசிக்காரர்கள் திருநாகேஸ்வரம் நாகநாதர் சுவாமி கோவிலுக்கும், கன்னிராசிக்காரர்கள் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபடலாம். துலாம் ராசிக்காரர்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலையும், விருச்சிக ராசிக்காரர்கள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கும் சென்று வழிபட வேண்டும். தனுசு ராசிக்காரர்கள் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு செல்லலாம். மகர ராசிக்காரர்கள் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை சென்று தரிசனம் செய்யலாம். கும்பராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபட வேண்டும். மீன ராசிக்காரர்கள் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும்.